Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது small Lima beans biryani இல்லைனா baby butter beans biryaniன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப ஹெல்தியான பிரியாணி. நார்மலான பிரியாணி பண்ணி நமக்கு போர் அடிச்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பட்டர் பீன்ஸில் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கடைசியில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் இதில் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா சேர்க்குறோம். கிராம்பு, பட்டை, மேஸ், பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கலாம், சின்னது சேர்த்துக்கோங்க. மேஸ் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டார் மாதிரி இருக்க பூ 2 சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு, முக்கியமாக சோம்பு ஸ்மெல்லுக்காக சோம்பு சேர்த்துருக்கோம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். பச்சை வாடை போது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி சேர்க்குறோம். ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2 சின்ன தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி கொஞ்சம் வந்து தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் மசாலா சேர்க்கலாம், இல்லை மட்டன் மசாலா சேர்க்கலாம், இல்லைன்னா கறி மசாலா பவுடர் சேர்க்கலாம். வெஜிடேரியன்ஸ்லாம் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வத்தல் பொடி, மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன். லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜீரக பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். தனியா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன். இந்த 4 சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாடை போது வரைக்கும் அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு புதினா இலை, கொத்தமல்லி இலை 2யும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல பச்சை வடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறோம், ஆர் லீமா பீன்ஸ் சொல்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நல்ல மசாலாவோட சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். ரைஸ்க்கும் சேர்த்து நான் இப்போவே உப்பு போட்டுட்டேன். உப்பு நல்லா சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸை நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 375 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். என்னோடய கப்புக்கு 5 கப் நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிறேன். 7.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் அப்படின்னு வச்சு நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்தா குழஞ்சிரும். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் சரியாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினாவையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் கீ சேர்த்துக்கிறேன், நெய். நீங்கள் முன்னாடி வேணாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா ஊறி இருக்கு, அதையும் சேர்த்துருக்கேன்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு லெமன் ஜூஸ் எடுத்து ஒரு லெமன் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக, பொடி பொடியாக இருக்கிறதுக்காக நான் அந்த லெமன் போட்டுக்கிறேன். குக்கரை மூடி போட்டுருந்தோம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் கொடுத்தா போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பொடி பொடியான பேபி பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பொடி பொடியாக வந்திருக்குன்னு. கீழே எதுவுமே பிடிக்கல, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.